ஓம் நம சிவாய. ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறது வரமா சாபமான்னு இந்த பதிவை கேட்டுட்டு நீங்களே சொல்லுங்கள். நம்ம ஏதோ நம்மளால் முடிஞ்சது யூடியூப்பில் வீடியோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஏதாச்சும் நம்ம பண்ணலாம் அப்படின்னு தான் நம்ம இது ட்ரை பண்ணுறோம். பட் நமக்கு கிடைக்கிற பேர் என்னென்னா, எப்போ பார்த்தாலும் யூடியூப் பார்த்துட்ருக்க, ஃபோன் பார்த்துட்ருக்கேன்றாங்க. இந்த வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே நாங்கள் படுற கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும். வீட்லேயா இருக்கட்டும், வெளியில் போகும்போதா இருக்கட்டும், குழந்தைங்களே வச்சுக்கிட்டு திங்ஸையும் கூட வச்சுக்கிட்டு இந்த வீடியோஸை எடுத்து முடிக்கிறதே பெரிய விஷயம். அங்கே போனாலும் நம்மளை ஒரு முறைப்பாங்க. கோவிலில் ஏதோ ஒரு இடத்துல போய் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தா. அதையும் தாண்டி வீட்டுக்கு வந்தோம் அப்படின்னா வீட்டில் அதை எடிட் பண்ணி அதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்து அதை அப்லோட் பண்ணுறதுக்குள்ளே போயிடும். அதுவும் இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா நான் சண்டே எடுத்த வீடியோ, அது இன்றைக்கி வெட்னஸ்டே ஆகிடுச்சு. இன்றைக்கி தான் நான் அந்த வீடியோவே அப்லோட் பண்ண முடியுது. அப்போ பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் தானம்மா இருக்க, ஹவுஸ் ஒய்ஃப் தானம்மா நீ, உனக்கு இடமா வேறு வேலை இருக்க போகுது அப்படின்றாங்க. பட் வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் செய்கிறது யார்? நாங்கள் தானே செய்கிறோம். காலையில் எழுந்திக்கிறதுலேருந்து வீடு கூட்டுறதுலேருந்து சமைக்கணும், பாத்திரம் கழுவணும், குழந்தைங்களுக்கு சாப்பாடு கட்டணும், ஹஸ்பண்டுக்கு சாப்பாடு கட்டணும், அதை மறுபடியும் கழுவி வைக்கணும் பாத்திரம் எல்லாத்தையுமே. அவங்க போனதுக்கப்புறம் வீட்டை கூட்டி அதை எடுத்து அவங்க போனதுக்கப்புறம் அந்த வீட்டை பார்க்கணுமே, ஒரு ரணகலமாக இருக்கும். எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும், துணி துவைக்கணும், துணியை காய போடணும், அதை மறுபடியும் மடித்து வைக்கணும். நாங்கள் இந்த நடுவில் நாங்கள் சாப்பிடணும், குளிக்கணும், குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டணும், குழந்தைங்க ரெஸ்ட் ரூம் போனால் கழுவி விடணும். இது எல்லாம் க்ளீன் பண்ணுறது நாங்கள் தான். ஈவினிங் குழந்தைங்க வந்து அவங்களுக்கு திருப்பி வந்து அவங்களுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டி அவங்களுக்கு எடுத்து கொடுத்து திருப்பி நைட் டின்னர் முடித்து இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அந்த வீடியோ எடிட் பண்ணி நாங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுத்து போடுறதுக்குள்ளே போயிடும். ஆனால் எங்களுக்கு கிடைக்கிற பேர் என்ன? எப்போ பார்த்தாலும் யூடியூப்லேயே இருக்க, எப்போ பார்த்தாலும் ஃபோனை பார்க்குறேங்கிறாங்க. அப்போ வீட்டில் யார் வேலை செய்கிறா? நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம்.